வகுப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம எத்தனை செட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 செட்டு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிகேல 4வது செட். ஓகேங்களா? இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 20/2/2024 ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேவா? இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஜூன் 2023 who has been awarded the Spinoza Prize, which is also sometimes referred to as the Dutch Nobel Prize. Dutch Nobel Prize பரிசு என்று அழைக்கப்படும் ஸ்பினோசா பிரைஸ் ஜூன் 2023 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு வழங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோயிதா குப்தா அப்படின்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த ஜோயிதா குப்தா எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா இந்தியாவை சார்ந்தவங்க தான். ஓகேங்களா? டெல்லியில் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் செட்டில் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சில் போய் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? டச்சில் செட்டில் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு அவங்களுக்காக கொடுத்த அவார்டு தான் பார்த்தீங்கன்னா என்னது டச் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ஸ்பினோசா பிரைஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது ஜோயிதா குப்தா. இதே பாருங்க, இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாதவி பூரி பூச் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? இந்த மாதவி பூரி பூச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபியினுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மாதவி பூரி பூச். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு எஸ்எஸ்சி லீடர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? செபியினுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கான வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 100 ஜிகே மாரத்தான் போட்டிருந்தோம் இல்லையா? அதில் கூட சொல்லியிருக்கேன் மாதவி பூரி பூச் செபியினுடைய முதல் பெண் தலைவர் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, இந்த ரேகா சர்மா அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ரேகா சர்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஓகேங்களா? தேசிய பெண்கள் ஆணையத்தினுடைய தலைமை இப்போ யாராக இருக்காங்க அப்படின்னா ரேகா சர்மா தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2 பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேகா சர்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதவி பூரி பூச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபியினுடைய முதல் பெண் தலைவராக இருக்காங்க. செபி அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? பங்கு சந்தையெல்லாம் நிர்வகிக்கிறாங்க இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா செபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது டி ஜோயிதா குப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. which religion has the majority population in India? இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட மதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதம் தான். ஓகேங்களா? இந்து மதத்தில் 79.8% இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 80% பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் 14% பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 14 சொச்சம் இருக்கு. நம்ம 14 இல்லைன்னா 15 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதம் தான் இருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? which religion has majority population in India அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டின் அப்படியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இந்து மதம். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க. which of the following is the least population state of India as per 2011 census? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் இந்தியாவின் எந்த மாநிலம் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்டது? ஓகேங்களா? இது நம்ம சென்சஸ்லயும் எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்லயும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? 2011 படி பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.11 லட்சம் இருந்தாங்க. எவ்வளோ? 6.11 லட்சம். ஓகேங்களா? அதாவது 6,11,000 இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ 2024 எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 6,94,000 பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. எவ்வளவு பேர்? 6,94,000 பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 2024 படியும் அவங்க என்னவா தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஓகே? அப்போ மூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இதே பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம். இதே ஏரியா வைஸ் மிக சின்னது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா வந்திருக்கும். புரியுதுங்களா? மக்கள் தொகையின் அடிப்படையில் மிக குறைந்த மிக சிறிய மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா சிக்கிம். இதே பரப்பளவின் அடிப்படையில் மிக சிறிய மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கோவா. ஓகேங்களா? இதே உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன். மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சிக்கிம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க. which country will host the 2026 Asian Games? 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை எந்த நாடு நடத்த உள்ளது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் டைமும் ரிப்பீட்டடா சொன்னா லாஸ்ட் டைம் எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19வது ஏஷியன் கேம்ஸ் நடந்தது. ஓகேங்களா? இந்த ஏஷியன் கேம்ஸ் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏஷியாக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் தான் வந்து ஏஷியன் கேம்ஸ் விளையாடுவாங்க. இந்த ஏஷியன் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து 1951 ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. இந்தியாவில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டைம் இந்த ஏஷியன் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா. முதல் டைம் 1951 சொல்லிட்டேன். செகண்ட் டைம் எப்போ நடந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ போன வருஷம் 19வது ஏஷியன் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா. எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ஹோங்ஷூ அப்படின்ற ஒரு இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்கே இருக்குது? சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் நகோயா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேங்களா. இது இந்த வருஷமும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது. ஜப்பானில் எங்கே இடம்? நகோயா. அது எத்தனாவது எடிஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20வது எடிஷன் நடக்க போகுது. 19வது எடிஷன் இப்போ சைனாவில் முடிஞ்சிச்சு. 20வது எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் நடக்க போகுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 5வது பாருங்க, த கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் இன் த இயர் 1965 அண்ட் த டேஷ் 5-year plan was between 1961 to 1966. பசுமை புரட்சி 1965 தொடங்கப்பட்டது. இது டேஷ் 5ஆண்டு திட்டம் 1961-66 கிடைக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சி அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, உற்பத்தியை அதிகப்படுத்துதல். ஓகேங்களா. ஸோ உற்பத்தி அப்படின்னா வந்து அரிசி கோதுமையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து உற்பத்தியை அதிகப்படுத்துவாங்க. இந்த பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வில்லியம் காட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் பசுமை புரட்சியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MS சுவாமிநாதன். இவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் பசுமை புரட்சியை கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி சிதம்பரம் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஓகேங்களா. இந்த பசுமை புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா 3வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அந்த 3வது 5ஆண்டு திட்டத்தினுடைய இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1961 66 வரைக்கும். ஸோ இது டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஓகேங்களா. இந்த பசுமை புரட்சி எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஓகேங்களா. அப்போ 5வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3வது 5ஆண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ பசுமை புரட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ 5வது கேன்சர் என்னது? 3வது 5ஆண்டு திட்டம். நெக்ஸ்ட் 6வது பாருங்க, வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் த 11th 5-year plan in India? ஓகேங்களா. இந்தியாவின் 11வது 5ஆண்டு திட்டத்தின் காலவரை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 11வது 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2007 இருந்து 2012 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா. வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11வது 5ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த 11வது 5ஆண்டு திட்டத்தினுடைய ஸோ தலைவராக யார், எந்த பிரதமர் இருந்தார் அப்படின்றத வந்து கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 6வது கேன்சர் என்னது? 2007 இருந்து 2012 வரைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 7வது பாருங்க, when the office of chairman of the council of states is vacant then his or her duty shall be performed by which of the following? ஓகேங்களா. மாநிலங்களவையின் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது பின்வரும் யாரால் அவரது கடமைகள் செய்யப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு. ஓகேங்களா. என்னது? பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ், ஒன்று லோக்சபா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா. ஓகேங்களா. லோக்சபாவினுடைய அவை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 18வது ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓம் பிர்லா தான். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைமும் அவர் தான் இருந்தார், இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்காரு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த லோக்சபாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யார் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. லோக்சபாவினுடைய அவைத்தலைவர் கேட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்பீக்கர், ஒட்டுமொத்த லோக்சபா தலைவர் யார் கேட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ பிரைம் மினிஸ்டர். இதே வந்து ராஜ்யசபாவுக்கு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து துணைத் தலைவர் இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து மாநிலங்களின் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது யாரால் அவரது கடமைகள் செய்யப்படுகின்றன, யார் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய துணைத் தலைவர். ஓகேவா. மாநிலங்களவையின் துணைத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவார். ஓகேங்களா. டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஹரிவர்தன் சிங் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெபுட்டி ஸோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகேங்களா, ஹரிவன்ஷன் சிங் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ 7வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ மாநிலங்களவையின் துணைத் தலைவர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 8வது பாருங்க, விச் இந்தியன் டான்சர் வான் த சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் இன் 2018 ஃபார் சௌஹூ டான்ஸ். 2018 எந்த இந்திய நடன கலைஞர் சவ் நடனத்துக்காக சங்கீத நாடக அகாடமி விருதை வென்றார். ஓகேங்களா, சங்கீத நாடக அகாடமி விருது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு தெரியணும், இது மியூசிக் டான்ஸ் டிராமா இதுல சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது. ஸோ இது 1952 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல இந்த சௌஹூ நடனத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2018 வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாப்பன் குமார் பாட்நாயக் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாங்கியிருக்கார். இந்த சௌஹூ நடனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஆடுறாங்க அப்படின்னா வந்து ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க. எஸ்பெஷலி ஜார்க்கண்ட்ல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. ஓகேங்களா, இந்த சௌஹூ அப்படின்ற வந்து சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோ அல்லது மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேடோனா நிழல், மாஸ்க் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முகமுடி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சௌஹூ நடனத்துக்கான மீனிங். அப்ப 8வது क्वेश्चन ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி தாபன் குமார் பாட்நாயக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 9வது क्वेश्चन பாருங்க, which of the following Mauryan inscription is not located in present day India? பின்வரும் மௌரிய கல்வெட்டுகளில் எது தற்போதைய இந்தியாவில் இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மௌரிய பேரரசு உங்களுக்கு நல்லாவே தெரியும், சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து ஸோ சாணக்கியர், கௌடில்யர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த சந்திரகுப்த மௌரியர் தனநந்தரை தோக்கடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மௌரிய பேரரசை வந்து என்ன பண்றாரு, ஸோ ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா, தனநந்தர் கிட்ட ஒர்க் பண்றவர் தான் யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்த மௌரியர். இவருடைய கல்வெட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா கந்தாகர் அப்படின்ற கல்வெட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது. இந்த கந்தாகர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. ஓகேவா. அப்போ 9வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி கந்தாகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 10வது பாருங்க, the Hornbill festival feature which indigenous tribes showing their culture and tradition. எந்த உள்நாட்டு பழங்குடியினர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை ஹார்ன்பில் திருவிழா வெளிப்படுத்துகிறது. எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து ஸோ நாகாலாந்தில் கொண்டாடுறாங்க. நாகாலாந்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கொஹிமா டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1லிருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து பண்டிகைகளின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த ஃபெஸ்டிவல் முதல்ல 2000 தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. 10வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நாகாலாந்தில் கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் 11வது பாருங்க, in 1866 John Newlands, an English scientist, arranged the known elements in the order of dash as Newlands law of actives. ஓகேங்களா, 1866 ஜான் நியூலாண்ட்ஸ் என்ற ஆங்கில அறிவியலாளர் ஸோ அப்போது அறியப்பட்ட தனிமங்களை டேஷின் வரிசையில் வகைப்படுத்தினார். அது நியூலாண்ட் எண்ம விதி என்று அறியப்படுகிறது. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா வந்து ஸோ அவர் கொண்டு வந்தார். ஓகேவா, அணுநிறை அதிகரிப்பு. ஓகேங்களா, அணுனுடைய மாஸ் இருக்கு இல்லையா, அது அதிகரிக்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து என்ன பண்ணார்னா அந்த தனிமைகளை வரிசைப்படுத்தினார். அப்போ இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி அணுநிறை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 12வது பாருங்க, in any tennis game if both win 3 points each in a game then it is called a dash. எந்த ஒரு டென்னிஸ் விளையாட்டிலும் 2 வீரர்களும் ஒரு கேமில் தலா 3 புள்ளிகளை பெற்றால் அது டேஷ் என்று அழைக்கப்படும். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழைக்கிறாங்க. ஓகேவா. அப்போ 12வது கேன்சர் என்னது பி டியூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 13வது பாருங்க, the Jallianwala Bagh massacre took place in consequence to the protest against the dash. ஜாலியன்வாலா பாக் படுகொலை டேஷ் எதிரான போராட்டத்தை நசுக்க நடத்தப்பட்டதாகும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இந்தியர்களை அடக்க ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி ரவுலட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த ரவுலட் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணையின்றி யாரையும் கைது செய்யலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கருப்பு சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சட்டத்தின்படி யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்து ஆங்கிலேயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கக்கூடாது. ஸோ ஒன்று கூடக்கூடாது. ஓகேங்களா, ஒன்று கூடக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா. ஸோ இது தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஞ்சாப்ல அம்ரிஸ்தர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைசாகி திருவிழாவை கொண்டாடுறதுக்காக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
பஞ்சாபில் உள்ள முக்கிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சுலு 2 பேரும் என்ன ஆயிருப்பாங்கன்னா அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. அவங்க அரெஸ்ட் ஆனதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு மைக்கேல் ஓட்டையர், ஜெனரல் ஓட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ அதிகாரி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஓகேங்களா, அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா வந்து ஸோ ஜென்ரல் ஓட்டையர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், போயிட்டு என்ன பண்ணு சுட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். மைக்கேல் ஓட்டையர் வந்து பஞ்சாபினுடைய ஆளுநராக இருப்பார். ஜென்ரல் ஓட்டையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராணுவ அதிகாரியாக இருப்பார். ஓகேங்களா, போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா. அந்த பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பைசாகி திருவிழாக்காக தான் கொண்டாடி இருக்காங்க. அவங்க வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்மூடித்தனம் என்ன பண்ணுவார்னா எல்லா மக்களையும் வந்து சுட்டு தள்ளுவார். அதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 13, 1919 வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. இந்த படுகொலைக்காக ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா திறந்திருப்பார். ஓகேங்களா, என்னுடைய மக்களை என்ன பண்ணிட்டு கொண்டுட்டேன், அதனால நீ கொடுத்த விருது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்வுட் பட்டத்தை என்ன பண்ணுவார்னா திருப்பி கொடுத்துருவார். யார் கொடுப்பாருன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களே கொடுத்துருப்பார். ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா உத்தம் சிங் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா, அவர் 1940 என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இந்த மைக்கேல் ஓட்டையரை வந்து எங்கே போய் சாகடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லண்டனுக்கே போயிட்டு என்ன பண்ணிடுவார், ஸோ சாகடிச்சுட்டு வந்துடுவார். ஓகே, யார் உத்தம் சிங் எங்கே போய் சாகடிக்கிறாரு, எங்கே லண்டனுக்கே போயிட்டு 1940 சாகடிச்சாரு. அந்த உத்தம் சிங்கை அங்கேயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து சாகடிச்சிடறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக். ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு ஆப்போசிட்டாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரவுலட் சட்டத்துக்கு அது அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நடந்தது அப்படின்னா 13 ஏப்ரல் 1919 நடந்தது. அப்போ 13வது கேன்சர் என்னது, சி ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 14 பாருங்க, முண்டாரி டான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். முண்டாரி நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது, எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து ஸோ ஜார்க்கண்டுடன் தொடர்புடையது. ஓகேங்களா, ஸோ முண்டா அப்படின்ற ஒரு ட்ரைபிள் தான் வந்து இந்த முண்டாரி டான்ஸ் கொண்டாடுறாங்க. இந்த முண்டால ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. இந்த பிர்சா முண்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போராட்டத்தில் இருந்தார், அது எந்த வருஷம் நடந்தது அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 14வது கேன்சர் வந்து ஏ, ஸோ ஜார்க்கண்ட்ல முண்டாரி பிர்சா முண்டான் செக் பண்ணுங்க. Next 15 பாருங்க, which of the part of the Indian Constitution deals with the directive principles of state policy. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியானது அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி விவரிக்கிறது. ஓகேங்களா, சிம்பிளா சொல்லணும்னா டிபிஎஸ்பி. இது எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா வந்து அயர்லாந்துல எடுத்தாங்க. இது எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னா வந்து பார்ட் 4ல இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் இருக்குன்னா 36ல இருந்து 51 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர்ல நம்ம நடத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 4 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, அப்போ 15வது கேன்சர் வந்து என்னது, டி பகுதி 4 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 16 பாருங்க, which sport is the Aga Khan Cup associated with. ஓகேங்களா, ஆகா கான் கப் எந்த விளையாட்டோடும் தொடர்புடையது. இதுவும் ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஆகா கான் கப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஹாக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே ஆகா கான் இந்த இடத்துல நடுவில் வந்து கோல்டு வந்துருச்சு அப்படின்னா ஆகா கான் கோல்டு கப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஃபுட்பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன பால், ஃபுட்பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஜென்ரலாக ஆகா கான் கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்கி. இதே ஆகா கான் கோல்டு கப் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஹாக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 17வது வந்து பாருங்க, which of the following countries borders of India to the northwest. பின்வரும் எந்த நாடுகளின் எல்லை இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லைகள், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நார்த் வெஸ்ட் இந்தியாவுக்கு இப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் தான் இருக்கும். ஓகேங்களா, நார்த் வெஸ்ட் வடமேற்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது வடமேற்கு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான். இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கு, வடமேற்குல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னது, ஸோ ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் 18 பாருங்க, the Ministry of Agriculture and Farmers Welfare has launched a PM Kisan AI chatbot in 2023 which will provide the farmer with a one-stop solution for their grievances related to the PM Kisan scheme. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா PM Kisan scheme அப்படின்ட்டு ஒன்று இருக்கான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எதனா உங்களுக்கு வந்து குறைகள் இருந்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
ஒரு சேட்போட் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஏஐ சேட்போட். அதனுடைய பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சேட்போட்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் வந்து சொல்லுவாங்க. ஏஐ சொல்லுவோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, கூகுள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, சேட் ஜிபிடி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட் அப்படின்றதெல்லாம் வந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு சேட் ஜிபிடி. அது மாதிரி சேட்போட் கொண்டு வந்தாங்க. அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிசான் இ மித்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அப்ப 18வது கேன்சர் வந்து என்னது, பி கிசான் இ மித்ரா. நெக்ஸ்ட் 19 பாருங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் டேஷ். வங்கி ஒழுங்குமுறை சட்டம் டேஷ் ஆம் ஆண்டில் ஏற்றப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எந்த வருஷம் ஏற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1949 ஏற்றினாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா பேங்க்கும் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. இது எந்த வருஷம் வந்தது, 1949 வந்தது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னதான், விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பிளேட் பை பண்டிட் ரவிசங்கர். பண்டிட் ரவிசங்கரால் இசைக்கப்படும் இசைக்கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்தார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் ரவிசங்கர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சித்தார்லே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆள் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஜாம்பவான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவின் சார்பில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமிய விருது வாங்கினார். ஓகேங்களா. கிராமிய விருது வந்து பார்த்தீங்கன்னா இசைக்காக கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தான் கிராமிய விருது. அது எங்கே கொடுக்குறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ 1968 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிராமிய விருது என்ன பண்ணியிருப்பாருன்னா வாங்கியிருப்பார். இந்த கிராமிய விருது இவர் எத்தனை வாட்டி வாங்கியிருக்காருன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்டி வாங்கியிருக்கிறார். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பல்வேறு விருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாங்கி குறிச்சிருக்கார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சங்கீத நாகரிக அகாடமி அவார்டு ஸோ 1962 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கார். அதே மாதிரி வந்து ராமன் மகசேசே விருது, ஓகேங்களா, ஆசிய நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகிற ராமன் மகசேசே விருது எந்த வருஷம் வாங்கியிருக்காரு அப்படின்னா 1992 கொடுத்துருக்காரு, வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஊரில் மிகப்பெரிய உயர்ந்த விருதான பாரத ரத்னா 1999 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேவா. ஸோ அப்போ 20வது கேன்சர் வந்து என்னது, சித்தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்டிட் ரவிசங்கர், அவர் வந்து வந்து ஃபேமஸ். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம பார்த்த 20 கொஸ்டின்ஸ். எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க, பார்த்துட்டே இருங்க. இது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நீங்கள் வந்து மழை துளி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளமாக மாறுது, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட, ஏன்னா இப்போ ஜூலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட வந்து ஸோ ஜனவரி மாதம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அதுக்கு இப்போ இருந்து நீங்கள் வந்து படிக்கணும். என்ன சார் இப்போது எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னா நாளை என்பது ஒன்று இல்லை. அதனால் நல்லா படிங்க. ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஒவ்வொரு மார்க்கில் 5000 பேருக்கு நீங்கள் முன்னாடி இருக்கலாம், இல்லைனா 5000 பேருக்கு பின்னாடி இருக்கலாம். அதனால் ஒரு மார்க் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் நல்லா படிங்க. ஓகேங்களா. ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.